கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் சுதமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆராதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை உண்மை ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மிகப்பெரியவர், பயங்கரமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதாக. அப்பா, ஒரு நாள் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வரும்போது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த வேலையாகவும் கருத்து கொடுக்குறாங்க. நீங்களே எங்களை எடுத்து பயன்படுத்துவீர்கள். எல்லா நாமத்திலும் மேலானவர் உங்களை ஆராதிக்கிறோம். இயேசுவே எங்கள் ஆண்டவர், உங்கள் போல ஒரு தெய்வம் யாரும் இல்லைப்பா. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருந்தால் ஆண்டவர், உண்மை போல மகா மேன்மையுள்ள தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவர். எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் உண்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை ஆண்டவர். உண்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே, உண்மை ஆராதிக்கிறோம். கனம் பொருந்தியவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை உள்ளவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாசற்ற பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிகாரம் உடையவர் இயேசு சர்வ
ஆண்டவர் நம் இயேசுவால் போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே இரட்சகர் இல்லையே. நம் இரட்சகர் கண்மலை அவரே நம் தஞ்சம். இயேசுவே எங்கள் இரட்சகர் கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா. இயேசுவே. Yes. Amen. இயேசுவே ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர். எழுத ஆண்டவர் ஆராதிப்போமா? இயேசுவே ஆண்டவர். இதை ஆண்டவரே நீ ஒருவரே அப்பா ஆண்டவர். உம்மை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் சர்வத்தையும் படைத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை ஆண்டவரே. உம்மை நீயே என் இரட்சகர் கண்மலை. நீரே எங்கள் தஞ்சம். உம்மை தவிர ஒருவரால எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுப்பா. நீரே எங்கள் ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிற ஆண்டவரே. ஓ எல்லோரும் கைகளை உயர்த்தி இயேசுவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அவரால் எல்லாம் முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார்கள். தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நீங்கள் அவரை மாத்திரம் விசுவாசிக்கும் போது எல்லாம் கூடும். ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுப்பா. ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என் வேலைக்காரன் சொந்தம் உடையவன் என்று அந்த ஐஸ்வர்யன் சொல்வது போல, அந்த 100க்கு அதிபதி சொல்வது போல, ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவே நீரே ஆண்டவர் நீ ஒருவரே ஆண்டவர். சத்தத்தை உயர்த்தி எங்களோடு சேர்ந்து மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. கைகளை வைத்து சொல்லுங்க. என்னும் அவரை நம்புவோம் என்றும் ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து என்றும் அவரை நம்புவோம். அவரை மாத்திரம் என்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர் 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 இயேசுவே ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்மா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒன்றும் இல்லாத நேரத்திலும் ஒன்றுமில்லாத வேலையில் ஆண்டவரே எங்களை கை தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரே. கை தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் படுகொழியில் விழுந்தாலும் ஆண்டவரே, படுகொழியில் விழுந்தாலும் எங்கள் கை தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்துகிறது. யோசேப்பை அவ்வளவாய் ஆண்டவர் படுகொழியில் விழுந்த யோசேப்பை எடுத்து அப்பா ஒரு ஞானத்துக்கே அதிகாரி ஆக்கிறீரப்பா. எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஒன்றுமில்லாத யோசேப்பை உயர்த்தின தேவன், ஒன்றுமில்லாத படுகொழியில் விழுந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தின தேவன் ஆண்டவர். ஆண்டவரே சிறு வயதிலே ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிற போல
ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் மேன்மைப்படுத்த உம்மாலை மாத்திரம் தான் கூட ஆண்டவரே, மேன்மைப்படுத்த உம்மாலை மாத்திரம் தான் ஆண்டவரே கூடும். ஒருவராலும் கூடாது ஆண்டவரே. மேன்மைப்படுத்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை உயர்த்துகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் ஆண்டவர். எஸ், எல்லோரும் மனிதரையும் நீ மேன்மைப்படுத்த உம்மாலை மாத்திரம் தான் ஆண்டவர் கூடும். உம்மாலை மாத்திரம் தான் அப்பா கூடும். மனுஷனை பார்க்கிறோம் ஆண்டவர், ஒன்றுமில்லாத மனுஷனை அப்பா உயர்த்தி பார்க்கிற தேவன் ஆண்டவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். எல்லோரும் எங்களோடு சேர்ந்து இந்த மேன்மை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிப்போமா? ஓ கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவர், உம்மை ஆராதிக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுமா? ஓ ஹல்லேலூயா. எஸ், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் கர்த்தாவே, நீ மாட்சிமை
ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடத்த உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றும் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய இல்லங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு கூட கேட்பதில் நம்புகிறேன். ஜெப சிந்தையோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர்களோடு கூட பேசுவதாக. நம்முடைய தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அவனுடைய தெய்வீக பிரசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. இந்த காலவில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ராஜாவாய் இருந்த காலத்திலே அவர் கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும் மனதில் வைத்து இந்த ஒரு வசனத்திலே அவர் சுருக்கமாய் சொல்லிவிட்டார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த நிலை இப்பொழுது இருக்கிற நிலை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு காலத்திலே நாம் இருந்த நிலைகள் மிக மிக மோசமான நிலைகளாக இருந்திருப்போம். எல்லாரும் நம்மை பார்த்து பரிதபிக்கக்கூடிய நிலைகளிலே நாம் இருப்போம். சிலர் நாம் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நம்ம மேலே சிலர் பரிதபிக்க மாட்டாங்க. அதாவது தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலர் ஐயோ பாவம் என்று நம்மை குறித்து அவர்கள் பரிதபிப்பார்கள். ஆனால் சில காலங்கள் சென்ற பின்பு பரிதபிக்கப்பட்டதான மனுஷன், அதே மனுஷி திடீரென்று பார்க்கும்போது ஒரு நல்ல நிலையில் வருகிறார். அந்த நிலையில் தான் தாவீது சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும், ஆண்டவருக்கு யாருமே விதி விலக்கானவர்கள் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு நீங்க வேணும் நீங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் யாரையும் விதி அவர் தங்கி வைக்கிறவர் அல்ல. அதனால்தான் எவரையும் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்னும் வேற விதத்தில் சொல்ல வேண்டால் எல்லாரையும் அவர் மேன்மைப்படுத்தவும் முடியும், எல்லாரையும் பலப்படுத்தவும் முடியும். ஆனால் பல நேரங்களிலே அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் உரிய அந்த இடத்திற்குள் வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருப்பதே நம்மில் இருக்கிற பலவீனம். நம்மில் இருக்கிற பலவீனம் அதுதான். எவரையும் என்ற இடத்திற்குள் இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் தான். யார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல நீங்களும் உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் தான் முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற நிலைகள் மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத நிலைகளாக இருக்கலாம், விளங்கிக் கொள்ள முடியாத நிலைகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், ஆவிக்குரிய நிலைகளை மேன்மைப்படுத்துவதற்கு என்ன தகுதி, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு என்ன தகுதி ஆண்டு எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன தகுதி எதிர்பார்க்கிறார்? மேன்மைப்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கான்னு கேட்குறாரா? என்ன படிப்பு படிச்சிருக்கிற? +2வா? காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கியிருக்கிறியா? கிராஜுவேட்டா? அப்படி ஆண்டவர் கேட்குறார். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அதனால் வேண்டான்னு சொல்ல மாட்டார்.
புரியுதா? நீங்கள்லாம் வந்து படித்து கிராஜுவேட்டாக இருந்தால் தான் உங்களெல்லாம் என்னால் மேன்மைப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. உலகத்திலே அவைகள் நமக்கு தேவை, அவ்வளோதான். படிப்பு நமக்கு ஒரு தேவை. ஆனால் ஆவிக்குரிய நிலைகளே ஒரு மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்குரிய தகுதி என்ன, பலப்படுத்த தகுதி என்ன? என்ன தகுதி தெரியுமா? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். முதல் இடம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களை நிச்சயமாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் 8ஆம் கிளாஸாக இருந்தாலும் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஸ்கூலில் வாசல்லே கால் வைக்காத ஒரு ஆளாக இருந்தால், இதை சிலர் பரியாசம் பண்ணுவாங்க. இதுக்கு ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் பள்ளிக்கூடத்தை வாசல்லே கால் வைக்கலையா, ஆனால் எல்லா நாட்டுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன்ற. ஆச்சரியமாக இருக்கும். சொல்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் நான் கால் வச்சதே கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னை எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போயிட்டார். உலக நாடுகள் எல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன். சிலருக்கெல்லாம் எக்மோரு நுங்கம்பாக்கம் மாதிரி பேசுவாங்க. நேற்று லண்டன்லேருந்து இப்போ தான் ஏன் வந்தேன்றாங்க. போன வாரம் அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் ஏன் வந்தேன்றாங்க. இவங்களெல்லாம் பார்த்து என்னையா படிச்சிருக்கீங்கன்னா, படிப்பா கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க பாஸ்டர், நான் 2 தடவை ஃபெயிலுன்றேன். இன்னொருத்தரை கேட்டால் 8 தடவை ஃபெயிலுன்றேன். ஆனால் உடனே நீங்கள் அதுக்காக படிப்பெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தரை மேன்மைப்படுத்துவாங்க அந்த மாதிரி தப்பாக நினச்சிடாதீங்க. ஓ, இப்படியெல்லாம் ஒரு குறுக்கு வழி, ஆண்டவர் குறுக்கு வழியில் அல்ல. இவளுக்கு படிப்பதற்குரிய வசதிகள் இல்லை. இவளை படிக்க வைக்க அந்த நாட்களிலே பெற்றோர்களுடைய நிலைகள் பரிதாபத்துக்குரியது. இன்றைக்கு இருக்கிற பள்ளிக்கூட வசதிகள், கல்லூரி வசதிகள் ஒரு காலத்திலே அவர்களுக்கு இல்லை, போக வாய்ப்பு இல்லை. இருந்திருந்தால் படித்திருப்பார்கள். ஆகவே செய்தியினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிற நீங்கள் நம்ம நின்று விட்டால் தான் உலக நாட்டுக்கு போக முடியும் என்றால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எக்மோருக்கு கூட போக முடியாது. விளங்குகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே தேவனுடைய வசனங்கள் என்ன நமக்கு போதிக்கிறது என்பதை சரியான முறையில் தியானிக்கணும். மேலோட்டமான முறையில் தியானிக்க கூடாது. நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறேன், ஒரு வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் சில நேரத்தில் அந்த ஒரு வசனத்தையே 20 முறை வாசித்திருக்கிறேன். ஒரே வசனத்தை சரியாக அந்த வசனத்துடைய நிலை எனக்கு மனதிலே எனக்கு ஒரு திருப்தியான நிலை வருகிற வரைக்கும் அந்த வசனத்தை வாசித்து கொண்டே இருப்பேன். அந்த ஒரு வசனத்தையே வாசிப்பேன். ஓ, இந்த வசனம் இதை தான் நமக்கு எம்பசைஸ் பண்ணுது, இதை தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்ட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் ஒரு பணக்காரனா இல்லை. இப்போ நான் சொன்ன படிப்பு சொன்னேன். சில நேரத்தில் சில என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கலை. நீங்கள் பணக்கார வீட்டில் பிறக்காததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விளங்குதா? நீங்கள் பிறக்காதனால. அதே போல் பணக்கார வீட்டில் பிறந்தீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சரி, நீங்கள் பணக்கார வீட்டில் பிறக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா, அதான் முக்கியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்களானால், ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் யாரால் தான் வருகிறது? கர்த்தரால் தான் வருகிறது. ஐஸ்வர்யம் கர்த்தரால் தான் வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே ஏதோ எனக்கு ஐஸ்வர்யம், என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். ஆகையால் கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. பாத்தீங்களா? யோசபாத்துக்கு என்ன வந்தது?
ஐஸ்வர்யம் வந்ததா? கனம் வந்ததா? அப்ப ஐஸ்வர்யம் யாரால் வருகிறது? கர்த்தரால் வரும். கனம் கர்த்தரால் வரும். ஏனென்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அல்லேலூயா. போதும். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு இருந்தா நீங்க பணக்காரங்க. நீங்க பணக்காரங்க. நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா தான் பணக்காரங்க நீங்க பார்க்கக்கூடாது. பைபிள் வெளிச்சத்தில் அப்படி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு தேவைக்கு பணம் பேங்க்ல இருக்காது. இன்றைக்கு உங்களுக்கு தேவைக்கு ஒரு பணம் உங்க பேங்க்ல இருக்காது. அது நிச்சயமா சொல்றேன். இந்த மார்ச்சிலிருந்து இந்த ஆகஸ்ட் இந்த 23ஆம் தேதி வரைக்கும் அநேகருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நில்லாகி போச்சு. ஏதோ கவர்மெண்ட் சொல்லிச்சுல்ல எவ்வளோ இருக்கணும், மினிமம் 1000 ரூபாய் அதில் இருப்பாங்க. சில அந்த 1000 ரூபாய் கூட எடுத்துகிட்டு இருப்பாங்க. இனி அடுத்தது பணம் போடும்போது இந்த 1000 ரூபாய் இல்லாதனால அதை எடுத்துருவாங்க. அதுவும் போயிடும், காணாமல் போயிடும். அப்படி தான் இருக்குது. இப்போ உள்ள சட்டத்தில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே போச்சு. மார்ச்சில் இருந்து இது வரைக்கும் பேங்க்கில் வச்சிருந்த பணம் எல்லாம் திவாலையா திவாலி. ஆனால் நான் சொல்லுகிற ஐஸ்வர்யம் என்பது எனக்கு 10 வருஷத்துக்கு ஆண்டவர் பணம் தந்திருக்கிறார். எனக்கு பரம்பரையாக நான் சாப்பிடுவதற்குரிய வசதி தந்திருக்கிறார் என்கிற நிலையில் அல்ல. ஐஸ்வர்யம் என்பது அன்றாட நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் ஐஸ்வர்யம். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் சாட்சி சொல்லும்போது, ஊழியர்களோ விசுவாசிகளோ சாட்சி சொல்லும்போது, கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்தினார். அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் இந்த நாட்களிலே இந்த வைரஸினுடைய தொற்று வியாதி நிமித்தமாக வேலைக்கு போக முடியல, அவருக்கு வர வேண்டிய வருமானம் வரல, அவங்க ஆட்டோ ஓட்ட முடியல, அவங்க கடையை திறந்து வியாபாரம் நடத்த முடியல, எத்தனையோ சம்பாதிப்பதற்கான வழிகள் இல்லாமல் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டது. சபை நடத்துகிற ஊழியர்கள், சபை நடத்துகிறவர்களுக்கு ஊழியர்களுக்கு நான் சபை போதகர். நான் தான் அடிக்கடி என் பிரசங்கத்தில் சபை போதகர் மாதிரி தான் பேசுவேன். அவங்க தான் சபை போதகர். மலிப்பி பேசுகிறவங்கெல்லாம் சபை போதகர் கிடையாது. புரிகிறதா? நான் தான் அடிக்கடி ஒவ்வொரு மெசேஜும் சொல்லுவேன். சபை போதகர் மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா அவருக்கு சபை இருக்குது. சபைன்னா நாங்கள் சொல்லலை, ஆத்துமாக்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது அநேக ஊழியர்களுக்கு அவருடைய காணிக்கைகள், அவருடைய தசம பாகங்களில் தான் அவருடைய ஊழியங்கள் நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த மார்ச்சிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காணிக்கைகளிலே பாதிப்பு, தசம பாகங்களிலே பாதிப்பு. ஆனால் கர்த்தர் அவர்களை நடத்தினாரா? நடத்தினார். விசுவாசிகளே, சில நேரங்களில் விசுவாசிகளை பார்த்து நான் கேட்பேன், எப்படி இருக்கிறீங்க இந்த வைரஸ் நாட்களிலே, நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, தெரியுமா? கர்த்தர் எங்களை அதிசயமாய் நடத்தினார். வேலைக்கு போகலை, ஆனால் கர்த்தர் எங்களை அதிசயமாய் நடத்தினார். எங்கள் வியாபாரத்தை நடத்தலை, ஆனால் அதிசயமாய் நடத்தினார். உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். பணம் உள்ளவங்களுக்கு கூடங்க இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, தெரியுமா? இந்த வைரஸ் தொற்றுல. அதனால தான் சொல்கிறேன், பணத்தை நம்பி கர்த்தரை விட்டுறாதீங்க. பணம் இந்த வைரஸுக்கு உதவி செய்யலை. சிலர்லாம் தனக்கு வைரஸ் வருவதற்கு முன்பதாக ஒரு வேளை அப்படி நினைச்சிருக்கலாம், எனக்கு வந்தால் நான் பார்த்துக்குவேன், எனக்கு பெரிய டாக்டரே தெரியும், எனக்கு பெரிய ஆஸ்பத்திரி தெரியும், எனக்கு நிறைய பணம் இருக்கு, ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் அது தோற்று போனவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரியும், நமக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வந்தால் பிழைக்க மாட்டாங்கன்னு. நமக்கு அந்த தொற்று வியாதி தொற்றாதபடி கர்த்தர் வச்சுருக்காரு. பார்த்தீங்களா?
அதுதான் அதிசயம். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். பாவம் இவருக்கு வந்தால் என்ன செய்வார், இவர் எங்கே போவார், இவருக்கு மார்க்ஸ் வாங்கி கட்டுறதுக்கே கையில் காசு இல்லை, இதில் போய் நுரையீரலில் போய் சளி அடிச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஆண்டவர் அதிசயம் என்பது தான். பிரைஸ் எல்லாம் நான் முன்னுரையில் தான் இருக்கிறேன், கேளு. ஆனால் 9 மணிக்கு சாரி 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். திருப்பி நான் மாலையில் உங்களோட பேசணும் இல்லையா. எனக்கு ஐஸ்வர்யம் என்பது எனக்கு எவ்வளவு அங்காங்கே இருக்கிறது என்பதல்ல, இருப்பதும் பாவம் அல்ல. அது இல்லாமல் போனாலும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால் ஐஸ்வர்யவான்கள். ஏன் தெரியுமா, நீங்க என்னைக்கு கர்த்தரோடு இருக்க தீர்மானித்தீங்களோ அன்றைக்கே நீங்க ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான். அதனால அந்த வசனத்தில் பார்க்கிறோம், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. 18ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. யோசபாத்துக்கு என்ன செய்தது? மிகுந்த கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் என்ன செய்திருந்தது? உண்டாயிருந்தது. ஆண்டவர் மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டார், எண்ண முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யத்தை. ஆகவேதான் சொல்றேன், படிப்பு இல்லாதவர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், ஐஸ்வர்யம் இல்லாதவர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லையா? ஊரை சுற்றி சொந்தக்காரர் இருப்பாங்க, ஆனாலும் உங்களை தூக்கி விடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்க மாட்டாங்க. புரியுதா? ஒரு உதாரணம் சொல்றேன். குடும்பத்திலே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல செக்ரட்டரியேட்டில் ஒரு பெரிய ஆபீசர் லெவல்ல இருப்பார், ஆனா தம்பி வேலை இல்லாம அலைவார். அண்ணன் செக்ரட்டரியேட்ல நல்ல ஒரு வேலை, அல்லது ஒரு காவல்துறையில ஒரு நல்ல வேலை, அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய பதவியில கூட பிறந்த சகோதரனோ கூட பிறந்த சகோதரியோ ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கூட பிறந்த தம்பி அல்ல கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி, இவர் அங்க ஒரு வார்த்தை சொன்னா இவருக்கு அங்க ஒரு வேலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர் ஒன்றை சொன்னார், சிலருக்கெல்லாம் அப்படிதான் இருக்குது, ஆனா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க சப்போர்ட் பண்ணிட்டா நம்மளை விட அவங்க உயர்ந்துருவாங்களே, அந்த பயம். சிலருக்கு அப்படிப்பட்டதான ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு. நம்ம விட யாரும் பெரிய ஆளாயிடக்கூடாது, அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்மளை விட எல்லாம் நம்ம போல இருக்கணும், நம்ம விட பெரிய ஆளா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நமக்குள்ள இருக்கிற காழ்ப்புணர்ச்சி என்ன தெரியுமா? என்னை விட மற்றவங்க எல்லாம் அப்படியே குறைந்ததுலேயே இருக்கணும், எல்லாரும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், எல்லாரும் எனக்கு வேலைக்காரனாக தான் இருக்கணும், எல்லாரும் எனக்கு வேலைக்காரியாக தான் இருக்கணும். அதனால இப்படிப்பட்ட எண்ணமுடைய ஆட்கள் குடும்பத்தில் யாராக இருந்தால் அவங்கள தூக்கி விட மாட்டாங்க. புரிகிறதா? அவங்கள தூக்கி விடவே மாட்டாங்க. நாங்கள் சபை பாஸ்டர், எங்ககிட்ட எத்தனை பேர் சொல்றாங்க, சும்மா இந்த சபை பாஸ்டர் இல்லாதவங்கெல்லாம் பேசுறதில்ல, அவங்கெல்லாம் சபையை மேய்க்காதவங்க, சபையை நடத்தாதவங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ பைபிள் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து எதையாவது சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு. இல்லை இல்லை, ஒரு உண்மையை நீங்க கவனிக்கணும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலர் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க, விசுவாசிகள் அவரவருடைய சபை மேற்பட்ட அவங்க பிரச்சனையை சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் என் கஷ்டத்துக்கு என் கூட பிறந்தவங்க உதவி செய்தாலே நான் நல்லா இருப்பேன் பாஸ்டர், அவன் என்ன எது கூட கண்டுக்கிறது இல்லை பாஸ்டர். எவ்வளோ பேர் உங்கள் வாழ்க்கையில் தெரியுமா? முதலாவது படிப்பு இல்லையா உன்னை மேன்மைப்படுத்துவார், பணம் இல்லையா உன்னை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லையா? நான் சப்போர்ட் என்று சொல்வது, உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருவர் உங்களுக்கு உதவி செய்தாலே
நீங்கள் நல்லா இருக்க முடியும். நீங்கள் நல்லா இருக்க முடியும். எத்தனை வீட்டில் சொல்லட்டுமா, நகைச்சுவையாகவும் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும். கூட பிறந்த தம்பிக்கு அண்ணன் வட்டிக்கு பணம் கொடுப்பார். வீட்டில் இருக்கிற சகோதரிகளுக்கு பணம் வேணுமா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எவ்வளோ வட்டி கொடுப்பேன் இல்லையான்னு பாருங்க. குடும்பத்தில் அது கூட அதில் ஒரு பொய் வரும். என்கிட்ட இல்லை, நான் எங்கேயாவது வாங்கி தரேன், அது பொய். எங்கேயும் வாங்கி தரல, இவர் தான் கொடுக்குறாரு. சில நேரங்களில் நமக்கு உதவி செய்யறவங்க எப்படி செய்யறாங்க? ஒருவரும் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும், நீங்க பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் பிரசங்கம் கேட்குறீங்க. விசுவாசிக்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிறது, நான் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைந்து செய்தியை கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை தருவார். உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வரணும்னா நீங்கள் நான் எல்லா சபை போதகர்கள் பேசும்போதும் அந்தந்த விசுவாசிகள் அவர் பேசுகிற நேரத்தில் நீங்கள் ஜெபத்தோடு இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். நான் போகிறதற்கு வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இது ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில நேரங்களிலே நம்ம நிலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க, நான் இந்த கம்பெனியில் வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அப்படியா, இந்த கம்பெனி இல்லையா, சரி சரி. இவன் என்ன பண்ணுவான், அடுத்தவன் இந்த கேட்டவன் அடுத்த அதே கம்பெனியில் போய் இவன் அப்ளிகேஷன் கொடுத்துருவான். இவன் கொடுத்துட்டு அந்த கம்பெனியில் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் இவருக்கு இருக்கும். இந்த முதல் அப்ளிகேஷன் கொடுத்தவனுக்கு வேலை கிடையாது, இவருக்கு கிடைச்சிடும். எப்படி கிடைச்சது? இவன் தான் முதல் போட்டார், சொல்லியிருப்பார்ல, நான் இந்த கம்பெனியில் போட்டேன், இவருக்கு கிடைச்சிடும். இப்பா நான் போட்டேன், எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும்பான்மா. இவன் அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? இவன் சொன்னதை கேட்டு போய் வேலையை அப்படியே போட்டு வேலைக்குள்ளே சேர்ந்துட்டு சில ஆட்கள் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவனுக்கு வேணாம் சார்னு சொல்கிற சில ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கெடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, பிறராலே அழிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்திருந்த அந்த மனுஷன் அவர் சொல்ற, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு என்ன இல்லை, ஒருவரும் இல்லையா? அங்கே ஒருவரும் இல்லையா? இவன் மட்டும்தான் படுத்திருந்தானா? அந்த குளத்தில் இவன் மட்டும்தான் அங்கே படுத்திருந்தான்? எவ்வளோ பேர் படுத்திருந்தாங்க தெரியுமா? அந்த அதிகாரத்தில் அதெல்லாம் வாசித்தா நேரம் ஆயிடும். நீங்க வீட்டில் அங்கே வாசித்து பாருங்க. 3ஆம் வசனத்தில் நேரம் இல்லை, நிறைய விஷயம் பேசணும். அங்க பார்த்தீங்கன்னா குருடர், சப்பானியர், சூம்புரு, உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் சிலர் இருக்குது, அநேகர் இருக்கிறாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்கள. எங்க சரி பாம்பு 38 வருஷமா படுத்துருக்கான இந்த குருடன் பார்க்கக்கூடாது, சத்தம் கேட்குது இல்லை, கண்ணு தான் பார்க்கல, காது கேட்குது இல்லை, ஏப்பா நீ என் பக்கத்தில் இரு, தண்ணி கலக்கும் முன்னே தண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல தானே செய்ய மாட்டான். அவன் சத்தம் கேட்டவன குருடன் டபான்னு முடிச்சுவான். அங்க ஆள் இல்லாம இருந்தது. அநேகர் எண்ண முடியாத அளவுக்கு படுத்திருக்கிறார்கள். இவன் ஒருத்தர் தாங்க நகர முடியாத ஆளு. இவர் ஒருத்தர். இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன பிரச்சனை இல்லை. கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, வாய் நல்லா பேசும். என்ன ஒன்று அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அசைய முடியாதவன். அது இருந்த இடத்துல இவனுக்கு யாராவது உதவி செய்தாதான், இவனை தூக்கி குளத்துல போட்டாதான் இவன் சுகம் பெற முடியும். மற்றவங்களெல்லாம் யாரும் தூக்கி போட வேண்டாம், இவங்களே என்ன செய்வாங்க?
குளத்துல குதிச்சிருவாங்க. ஆனால் இந்த காலத்து ஆட்கள் அப்படி இல்லை. குளம் கலக்கப்படுறதோ இல்லையோ குளத்துக்குள்ளேயே படுத்து தூங்கிடுவாங்க. நம்ம ஆட்கள் சாமர்த்தியம். அவர் எப்போ கலக்குவாருப்பா, நான் குளத்துக்குள்ளேயே தூங்குறேன்மா. அவ்வளவு பேர் அநேகர் இருந்தாங்க இல்லையா? ஏன் ஒரு ஆள் இறப்பன்ல? நான் ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்கேன், கல்யாண கார்டில் பாருங்க உங்க சொந்தக்கார பேரெல்லாம் ஒரு பின்பக்கத்தில் அவ்வளோ பேர் இருக்கும், 50 பேர் 60 பேர். சார் சொல்லுவாங்க எனக்கு யாருமே இல்லை. ஏன் போய் சொல்றீங்க? உன் கல்யாண கார்டு கொண்டா நான் பார்க்குறேன். எங்க இந்த உலகம் அப்படித்தான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் அங்கே நான் வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு 1ஆம் வசனத்தில் இவருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போ இயேசு என்ன செய்தார்? எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தானப்பட்ட ஒரு குளம் எருசலேம் இருந்தது. இயேசு அவருக்கு பண்டிகையை விட, எல்லாரும் பண்டிகைக்கு போகிறார்கள், மற்றவங்க எல்லாரும் பண்டிகைக்கு போகிற அந்த இடத்துல இயேசு பண்டிகைக்கு போகிறதை விட இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே அனாதையை போல திக்கற்றவனாய், யாருடைய உதவி இல்லாமல் பரிதாபத்துக்குரியவனாய் 38 வருஷமாய் படுத்திருக்கிற ஒரு மனுஷனை குறித்து போகிற வழியிலே தன்னுடைய ஆவியிலே அவர் அறிந்தபடினாலே, எனக்கு பண்டிகையா இந்த மனுஷனை சுகமாக்குவதா என்கிற அந்த போராட்டத்தின் நடுவிலே, எனக்கு பண்டிகை அல்ல, இந்த மனுஷனுக்கு உதவி செய்வதுதான் என்னுடைய பண்டிகை என்கிற அந்த தீர்மானத்துக்குள் வந்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் எல்லாம். அவருக்கு கொண்டாட்டம் முக்கியம் அல்ல. அதனால சொல்லுவேன், கிறிஸ்துமஸ் அவருக்கு முக்கியமானதல்ல. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சிலராகிலும் ஆண்டவரால் சுகம் பெற வேண்டும். குட் ஃப்ரைடே என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல. குட் ஃப்ரைடே அன்றைக்கு சில பாவிகளாகிலும் மனம் திரும்ப வேண்டும். ஈஸ்டர் என்பது கொண்டாட்டம் அல்ல. அன்றைக்கு இயேசுடைய விருப்பம் என்ன? அநேக தந்தையோ அவருடைய உயிர்த்தெழுடைய வல்லமை அனுபவிக்கணும். Glory to God. அவருடைய நோக்கம், அவருடைய வாஞ்சை அதுதான். ஆகவே இயேசு திடீரென்று திசை மாறினார். எல்லாரும் அவரோடு போய் கொண்டு, இயேசு மட்டும் திடீரென்று பெதஸ்தா குளத்தண்டையில போயிட்டார், உள்ள போயிட்டார். அவர் இந்த படுத்திருந்த மனுஷன் கூப்பிட்டானா? கூப்பிடலையே. இயேசு மற்றவங்க சொன்னாரா? நான் லாசருவை எழுப்ப போகிறேன்னு சீஷர்ட்ட சொன்னாரு. இப்போ இந்த பெதஸ்தா குளத்தண்டையில போய் நான் இவனை சுகமாக்க போறேன்னு சொல்லிட்டா போனாரு. தன்னுடைய ஆவியில உணர்ந்த உடனே அவர் உள்ளே போனார். அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அவனுக்கு அதிர்ச்சி. ஒரு நாள் இவன்கிட்ட போய் யாருமே பேசல. ஆனா இவனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார். அவன் சொல்றான், நான் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொன்ன அந்த ஒரு காரணத்தை தான் நான் இவன் சொல்றேன், நான் சுகமடைய விரும்புகிறேன், ஆனா எனக்கு சுகத்தை கொடுக்க ஒரு விரும்பவே வரல. ஒரு சமயம் ஒரு வீட்டில் ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு சொன்னாங்க. என்ன தெரியுமா? அவங்க கட்டில் படுத்திருக்கிறாங்க, அவங்க எழும்ப முடியாது, கால்கள் ஊன்ற முடியாது, கைகளை அதிகமாக அசைக்க முடியாது. நான் இருக்கிற இடம் கட்டில் என்று நினைத்துக் கொள்ளுங்க. ஒரு 2 அடி தூரத்தில் ஒரு டேபிள் இருக்கிறது. அந்த டேபிளில் அவர்கள் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கிறது. அந்த தாயார் சொல்கிறாங்க, பாஸ்டர் நிலைமையில் நான் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்னதை தான் நான் நிறைய வீட்டில் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் இருக்கிற இடம் கட்டில் ஒரு 1 அடி 2 அடி தூரத்தில் அவங்க சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கிற தன்னுடைய மகனையோ மகளையோ அல்லது மருமகளையோ, ஏம்மா இந்த மாத்திரையை கொஞ்சம் எடுத்து கொடுமா, அல்லது தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஒரு 2 அடி தூரம் தான் அல்லது 1 அடி தூரம் தான், இவங்களால எழும்ப முடியலை. கூப்பிடுகிறார்கள். உள்ளே இருந்து என்ன சத்தம் வருது தெரியுமா? உனக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை, எல்லாம் நாட்டில் போயின்னு இருக்கிறாங்க, நீ மட்டும் படுத்துக்கிட்டு சும்மா காலையில் என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிற. எப்படி இருக்கும் இந்த வார்த்தை?
எல்லாரும் பொட்டு 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 வைரஸில் போகிறாங்க, நீ மட்டும் வைரஸ் இல்லாமல் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் வருது, ஏன் உனக்கு வரல? இப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இந்த வியாதிக்காக அப்படி சொல்கிறேன். ஆனால் அவங்க சொல்லும்போது எத்தனையோ வரையா என்னால் எழுதி அந்த மாத்திரை எடுக்க முடியல. மாத்திரை போடாமையே படுத்து 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 தான். நான் ஏதாவது அப்படி கேட்டு ரொம்ப சத்தம் போட்டால் எனக்கு திட்டிக்கிட்டே எடுத்து கொடுப்பாங்க. சனியை போடு, மாத்திரைய குடி, தண்ணியை வாயில் ஊற்றுதான் மூக்கில் ஊற்றுது பாஸ்டர். ஆனால் நல்லா இருக்குமா, எனக்கு எல்லாம் பிடிக்கி பிடிக்கி சாப்பிட்டாங்க. எல்லா இடமும் அப்படித்தான். நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாம் பிடிக்கி சாப்பிடுவாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ ஆமான்னு இதாங்க உலகம். உலகத்தை புரிஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசிகளை உங்களுக்கு சொல்கிறேன், சொந்தக்காரரை புரிஞ்சு இயேசுவை புரிஞ்சுக்கங்க. உங்களோட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இயேசுவை புரிஞ்சுக்கங்க. இயேசுவை விட உங்களுக்கு நண்பர் தான் முக்கியம். புரிஞ்சுக்கங்க. என்னைக்காவது ஒரு நாள் பெஸ்டா குளத்தில் இருப்பீங்க. அன்றைக்கு வருகிறது யாருன்னு பாருங்க, இயேசு தான் வருவார். ரைசலாம் அந்த ஒரு மனிதனுக்காக அவர் பண்டிகையை முக்கியப்படுத்தாமல், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். அவனை பார்த்து சொன்னார், எழுந்து நடப்பா, நட, நான் உனக்கு உதவி செய்ய. யாரையும் நடக்க பண்ண நீ இயேசுவாலே. யாரும் உங்களுக்கு வராவிட்டாங்க, இயேசு வருவாங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துனாலும் நிறைய பேருடைய சாட்சியெல்லாம் இருக்குது. இயேசுவே எனக்கு உதவி செய்ய வாரும் என்று அழைத்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இயேசு வந்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், உதவியற்ற நிலையிலே, ஆதரவற்ற நிலையிலே, யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீங்க, பயந்துடாதீங்க. உங்களுக்காக உதவி செய்ய அவர் இருக்கிறார். தூதர்கள் இருக்கிறார்கள். யாரையாவது அனுப்புவாருங்க. ஒருவேளை உங்கள் சொந்தக்காரர் வரட்டா பாஸ்டே வருவார். கர்த்தர் சொல்வார், நீ போ, அந்த வீட்டுக்குள்ளே போ. அந்த வீட்டில் போய் அவன் பையன் செய்யாத போயிட்டான், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க செய்யாமல் போயிட்டாங்க, நீ போ அந்த வீட்டுக்குள்ளே. நான் இந்த சொன்னேன், அந்த வீட்டுக்குள்ளே நான் இப்படி தான் போனேன். அப்போ தான் சொல்கிறாங்க, ஐயா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. நீங்கள் கோச்சிக்காதீங்க, அந்த மாத்திரை மட்டும் எடுத்து கொடுங்க. நாங்கள் பாருங்கள், நான் சொன்னேன், இந்த மாத்திரை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது நான் ஏமா கோச்சிக்க போகிறேன்னு. அந்த மாத்திரை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அப்போ தான் அவங்க அழுதுகிட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், யாரும் இல்லாவிட்டாலும் யாரையாயும் கர்த்தர் அனுப்புவார். நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஆண்டவர், நீர் ஒருவர் மட்டும் எனக்கு இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டும் எனக்கு இருக்கிறீர். அந்த பாட்டு எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது. நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் தான். அவர் ஒருவர் இருக்கிறாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். இயேசு மரித்தது உண்மை, ஆனால் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. நம்ம அனுபவிக்கிற எல்லாமே அவர் தந்ததுதான். வேற யாரும் நமக்கு தரல, யாருமே தரல.
எல்லாம் அவர் தந்தது. அந்த அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவன் எழுந்து நடந்து போனான். அதுக்கு பிறகு இயேசு 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. அவன் இப்ப எங்க வந்துட்டான்? தேவாலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில், இந்த பெதஸ்தா குளத்தண்டைக்கு நாங்கள் போனோம். அந்த பெதஸ்தா குளத்தண்டை பக்கத்தில் ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது, கட்டியிருக்கிறாங்க, ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. அன்றைக்கு இந்த பெதஸ்தா குளத்தண்டை பக்கத்தில் சர்ச்சை இருந்திருக்காரு. ஆனால் இந்த மனுஷனுக்கு சுகம் ஆன உடனே ஈகா தேட்டருக்கு போல, மோட்ச தேட்டருக்கும் போல, நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சதுன்னா மோட்ச தேட்டருக்கு போவாங்க. ஆனால் இந்த மோட்ச தேட்டர் போகிற யாரும் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. சொல்கிறேன், பேர் பாருங்க, தேட்டர் பேர் மோட்சமா சத்தியமா, நல்ல பேர். பலர் கத்த சோகம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நன்றியா இருக்க மாட்டாங்க. இவ பாருங்க, இயேசு அவரை எங்க பார்க்கிறார்? அதில் உங்களுக்கு புரியுதா சத்தியம்? இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பெதஸ்தாவில் சோகம் கொடுத்த மனுஷன் எங்க இருப்பான்? தேவாலயத்தில் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், அவருக்கு சொல்லலை, அவரை பற்றி உண்மையை உங்களுக்கு சொல்றேன். யாருக்கெல்லாம் அவர் நன்மை செய்தார் என்ற காரியம் அவருக்கு நல்லா தெரியும். யாரையெல்லாம் சுகமாக்கின, யாரெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கின, யாருடைய கஷ்டத்தெல்லாம் போக்கின, யாருக்கெல்லாம் நன்மை செய்த என்ற கணக்கு இயேசுவுக்கு நல்லா தெரியும். இதில் எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, எத்தனை பேர் சர்ச்சை விட்டுட்டு டாஸ்மார்க்கில் போய் வாசல் நிற்கிறாங்கன்னு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். நான் இந்த 14 என்ன சொல்கிறேன்னா, இந்த தேவாலயத்தில் இயேசு போனதே யாரை பார்க்கத்தான்? பெதஸ்தா குளத்தண்டையில் பார்க்க போனது யாருக்காக தான் போனார்? இந்த ஒரு மனுஷனுக்காக தான். தேவாலயத்துக்குள்ளே போனதும் இந்த ஒரு மனுஷனுக்காக தான். நீங்கள் சுகம் பெற்று தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை தேடி இயேசு உங்களுக்காகவே வருவார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அங்கே வந்த பிறகு அவன் சொன்னார், அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு என்ன செய்யும்? சத்தியம் எங்கே வந்துருச்சு? இப்போ நீ தேவாலயத்துக்குள்ளே வந்தால் தான் சத்தியம். இயேசு அவனை பர்டிகுலராக பார்த்து சொன்னார். ஆனால் அவனை சுகமாக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? நீ நடந்து போன. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் நடந்து போனால் டைரக்டாக ஸ்ட்ரைட்டாக எங்கே தான் போகிறாரு இவர் இப்போ. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்ச, ஒருவேளை உள்ளத்தில் அப்படி இருந்திருக்கலாம், ஆண்டவரே ஏசப்பா யாராவது எனக்கு சுகம் கொடுத்துட்டான், நான் சர்ச்சுக்கு போவேன்னு கூட ஒருவேளை நினச்சிருக்கலாம். இப்போ கிடைச்ச உடனே அவர் எங்கே தான் போயிட்டாரு? நீங்கள் இங்கேயும் பாருங்களேன், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கிறோம் 3:8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட நன்றியின் இதயம் இருக்கிறதா? இன்னைக்கு எவ்வளவு பேர் அழுகுறாங்க தெரியுமா விசுவாசிகள்? ஐயோ, நான் போய் ஆராதித்த சபைக்குள் நான் போக முடியாம, நான் வீட்டிலே ஆன்லைனில் இருக்கிறேனே, கதறுகிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். சில நேரத்தில் என்னை பார்க்க வருகிற சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் ஆலயத்தினுடைய திருச்சபையினுடைய உள்ளே வரும்போது மனம் உடைந்தவர்களாய் வருகிறார்கள். ஐயோ, இந்த திருச்சபைக்குள்ளே உட்கார்ந்து நாம் இப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதித்தோமே, இவ்வளவு நன்றாய் பாடினோமே, நாம ஜெபித்தோமே, திருச்சபைக்குள்ளே இப்பொழுது வந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கிறதே, தேவனை தரிசிக்க முடியாமல் இருக்கிறது என்ற ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் சீக்கிரத்திலே திறந்த வாசலை சபைக்கு வைப்பார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான்.
பேசலாம். இந்த சப்பானி அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3ஆம் வசனத்திலே தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்போ தேவாலயத்துக்கு பிரவேசிக்கிறவளை மட்டும்தான் இந்த சப்பானி பார்த்தான். ஆனா தேவாலயத்துக்குள்ளே போக முடியல. அவன் ஆவி மட்டும் சொல்லுது, நான் தேவாலயத்துக்கு போக முடியலையே. அங்கே சொல்லப்பட்ட எல்லாரும், அங்கே 2ஆம் வசனத்தில் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவாலயத்தில் பிரவேசிக்கிறதுல என்ன செய்தான்? எல்லாரும் அவனை கடந்து தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் இவரோ தேவாலயத்தினுடைய அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தடை செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? அவன் சப்பானி, அவன் பிச்சைக்காரன். தடை செய்து விட்டது. ஆனாலும் ஆண்டவர் பேதுருவை கொண்டு யோவானை கொண்டு அற்புதமான சுகம் கிடைத்த உடனே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குதித்து என்ன செய்தான்? எழுந்து நின்று அப்படியே நடந்து பார்த்தேன். இப்போ நான் நடக்க முடியாது, ஏன்னா கேமராக்கு முன்னால் இருக்கிறேன். இல்லை நான் அவன் எப்படி நடந்தான், எப்படி குதிச்சான்னு 63 வயசானாலும் குதிச்சு இந்த சக்கரை வியாதியை வெளியே அனுப்பிடுவேன் நான் இயேசுவின் நாமத்தினால. இப்போ அப்படின்லாம் குதிச்சுன்னா மறைஞ்சு போயிடும். கேமராவுக்கு முன்னால் நான் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அவ்வளவு அந்த பரவசம் எனக்குள்ள இருக்குது. கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு நல்லவர், 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 நல்லவர். எத்தனை, ஏன்னா அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தாயின் வயிற்றிலிருந்து எது செய்தவன்? பிறந்திருந்தே சப்பானி. அவனுக்கு மற்றவங்க நடக்கிறத பார்த்தவன், மற்றவங்க குதிச்சதை பார்த்தவன், மற்றவங்க சர்ச்சுக்குள்ள போனதை பார்த்தவன். என்ன எனக்கு இது நடக்குமா அப்படின்ற ஒரு நிலை. அப்படியானால் அவருக்கு தேவை, நான் சொல்ற சத்தியத்தை நீங்க விளங்கிக்கணும். அவர் எப்படி என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை என்று சொன்ன பேதுரு யோவானை விட இந்த சப்பானிக்கு வெள்ளியும் முக்கியம் அல்ல, பொண்ணு முக்கியம் அல்ல, சில காசு முக்கியம் அல்ல, எனக்கு சுகம்தான் முக்கியம் என்றுதான் அந்த அலங்கார வாசல உட்கார்ந்து இருக்கிற மனிதனாக இருக்கிறார். நானும் ஒரு நாள் எல்லாரையும் போல தேவாலயத்துக்குள்ள போகணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தான் இந்த பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். தேவாலயத்துக்குள் நானும் போவேன், நானும் தேவாலயத்தில் துதிப்பேன், நானும் கர்த்தரை பாடுவேன் என்ற அந்த சிந்தையோடு இருந்த மனிதனுக்கு தான் கர்த்தர் அன்றைக்கு இவர்களை கொண்டு சுகத்தை கொடுத்தார் இயேசுவின் நாமத்தினாலே. படுக்கையிலே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அறிக்கையிட வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே என்னை சுகமாக்கினால் நான் தேவாலயத்துக்கு போவேன் தீர்மானம் பண்ணிப்பாரு. கர்த்தர் சுகமாக்கி தேவாலயத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துடுவார். ஆண்டவரே என்னை சுகமாக்கினால் நான் வேலைக்கு போவேன், நான் வீட்டிலே இருந்துருவார். சில பேர் அப்படிதான், பாஸ்டர் 1 மாசமா நான் வேலைக்கு போகல, ஏன்? எனக்கு ஒரே வியாதி, ஒரே போராட்டம். சரி, இந்த வியாதிகள்லாம் வர்றதுக்கு முன்னால வேலைக்கு போனீங்களே, சர்ச்சுக்கு போனீங்களா? அதுக்கு டைமே இல்லை, அப்போ வீட்டில் கிடையாது. நல்லா இருக்கும்போது டைம் இல்லாமல் வேலைக்கு போன உனக்கு இப்போவும் உனக்கு சவுண்ட் கொடுத்து ஆண்டவர் தேடுவதற்கு டைம் இல்லாமல் வேலைக்கு போகிறேன்னு சொல்றியா? கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஆளுங்க நான் ஜெபமே பண்ண மாட்டேன். சொல்லு, ஆண்டவரே என்னை சுகமாக்கினா வாரத்துக்கு முதல் நாள் சபைக்கு போவேன், ஜெபம் பண்ணேன். நேரம் எடுக்கணும். பிரைஸ் glory to God. தேவாலயத்துக்குள் வேதம் சொல்லுகிறது, அவன் நடந்து குதித்து தேவன் என்ன செய்தான்? துதித்து கொண்டு அவனுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்த போது எல்லா ஜனங்களும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனும் இல்லை என்று வருத்தப்படாத. ஒரு பேதுரு வைத்திருப்பார், ஒரு யோவானை வைத்திருப்பார். பேதுரு வராவிட்டாலும் யோவான் வராவிட்டாலும் இயேசுவே வருவார். இயேசு வராவிட்டாலும் இயேசு தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. யார் உங்க வாழ்க்கையில் அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த நோக்கம் சரியா இருந்துச்சுன்னா அற்புதங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையிலே படிப்பில்லையா? உன்னை மேன்மைப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஐஸ்வர்யம் இல்லையா? கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தரோடு கூட இருங்கள்.
உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல தீர்மானங்களை உடையவர்களாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு விடுதலை தரும்போது நான் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நான் ஈடுபடுவேன், நான் செயல்படுவேன். நான் ஒதுங்கி நிற்கிற ஆளாக இருக்க மாட்டேன். என்னுடைய சபை மேய்ப்பரோடு கூட என்னால் முடிந்த காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் செயல்படுத்துவேன் என்று சபை மேய்ப்பரோடு கூட இணைந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட்டை உள்ள சாத்தான நாட்கள் அநேகர்களை கொண்டு வருகிறார். நீ அதிலிருந்து விடுதலை பெறு, விடுதலை பெறு. வெற்றிகரமாகாது, ஜெயம் கிடைக்காது. நிறைய வியூவர்ஸ் தான் இருப்பாங்க, பார்க்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் அதனாலே அவளுக்கு ஒரு ஜெயம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தின் மகிமை உண்டாகுக. என்ன ஒரு கொஞ்ச நேரம் உங்களோடு பேசுகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது, அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு, 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எல்லோர் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. வாசிக்கிறோம். அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமுடைய அலங்கம் கட்டப்பட்டது. எருசலேமுடைய வாசல் எல்லாம் தீக்குளுத்தப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டது. ஜனங்கள் நிந்தைக்குள்ளே இருந்தார்கள். அப்படியானால் இந்த அலங்கத்தை கட்டுவது யார்? இந்த நிந்தையை நீக்குவது யார்? பிரைஸ்-தி-லார்ட், ஹல்லேலூயா. கவனியுங்க. ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்குள்ளே எண்ணத்தை உண்டாக்குகிறார்? நெகேமியாவுக்குள்ளே ஒரு எண்ணத்தை உண்டாக்குறார். சொல்றாரு, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். நான் பேசும்போது கர்த்தர் உங்க மனதிலே ஏதாவது எண்ணத்தை உண்டாக்குறாரா? கண்டிப்பா உண்டாக்குவாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதி சொல்றார், அவரே உங்களிலே விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே. நான் ஊழியத்துக்கு வரணும்னு நான் விரும்புகிறதை விட நான் ஊழியத்தில் வரணும்னு என்ற விருப்பத்தை உண்டாக்குறது அவர். என்ன எங்கள் அப்பா பிடிச்சி எங்கள் அம்மா பிடிச்சி, நீ எனக்கு ஒரே ஒரு குமாரன், நீ ஊழியத்துக்கு தான் போகணும் எனக்கு தள்ளலை. இதை பாருங்க, ஊழியம் செய்யணுன்ற விருப்பம் யார் சொன்னாலும் நடக்காதுங்க. அந்த ஊழியம் செய்யணுன்ற விருப்பத்தையும் அந்த செய்கையும் கர்த்தர் கொடுத்தாதான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். ஊழியம் மளிகை கடை கிடையாது. இப்படிதான் ஊழியம் உடுப்பி ஹோட்டலோ முனியாண்டி ஹோட்டலோ மிலிட்ரி ஹோட்டலும் கிடையாது. ஊழியம் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப கவனிங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் அவர் சொல்ற கடைசி பகுதியிலே, கடைசி மட்டும் வாசிமா. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் நெகேமியா சொல்றார், நான் ராஜாவுக்கு யாராக இருக்கிறேன்? ஒரு பானபாத்திரக்காரன். ராஜாவுக்கு பானங்களை நான் ருசித்து அவருக்கு நான் கொடுப்பது. ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறேன். நீங்க 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை, இப்ப புரியுதா? எருசலேமுக்காக செய்யும்படி தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. இப்ப கவனிங்க, யார் மனதில் வச்சிருக்கிறாரு? ராஜாவுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பானபாத்திரக்காரனுடைய மனதில் வச்சிருக்கிறாராம். ஆண்டுடைய செலக்ஷன் புரியுதா? ஆண்டுடைய தேர்ந்தெடுப்பு தெரியுதா?
எங்க எருசலேம்ல ஆளே இல்லையா? எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்க மனதெல்லாம் இருந்ததா? நான் பேசும்போதே உங்க மனதில் ஒரு ஜெபத்தை வச்சுங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய மனதில் இப்படி வச்சு, ஆண்டவரே நீ இன்னாடத்துல போய் ஜெபம் பண்ணா இந்த வைரஸை நான் சுகமாக்குவேன், ஒரு நெகேமியாவை எழுப்புனா போதுங்க. நெகேமியாவே ஓடி வந்துட்டாரா? பானை பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த பானை பாத்திர வேலையை செய்யறதை விட எருசலேமை அலங்கத்தை கட்டினா நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு அவர் வந்துட்டாரா? அப்படி வரல. தெளிவா சொல்ற அந்த வார்த்தை எப்படிமா சொல்லுது? ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை, என் மனதிலே ஆண்டவர் இந்த சேத்துப்பட்டியிலே கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். என் மனதில் இருக்கிற எண்ணங்களை விட என் மனதிலே இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், அதைத்தான் நான் செய்யணும். அப்பதான் நீங்க மேன்மை அடைய முடியும். அப்பதான் நீங்க பலப்படுத்தப்பட முடியும். அதற்கான ஐஸ்வர்யம், அதற்கான கனம் எல்லாம் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மனதில் வைக்காத ஒன்றை வேறு யாராவது உங்கள் மனதில் வைத்தால் இயேசுவின் நாமத்தில் எடுத்து வெளியே போடு. உன்னை கெடுக்கும்படியாய் மற்றவர்கள் உன் மனதில் வைக்கிற எந்த காரியத்தையும் இருதயத்துக்குள்ள வைத்து அதை செயல்படுத்த, வட்டிக்கு பணம் வாங்குவது, அதை செயல்படுத்த, தவறான ஆட்களோடு தொடர்பு வைப்பது, தவறான காரியங்களை செய்வது, கடைசியில் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் காரியங்கள் சித்தி பெறாமல் உன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து வெட்கத்தையும் அவமானத்தையும் அடையக்கூடிய நிலையில் வரும். பானபாத்திரக்காரன், அந்த பானபாத்திரக்காரனுடைய மனதிலே எவ்வளவு பெரிய பிளான் ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த பிளான் என்ன தெரியுமா? எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டுகிறார் என்கிற அந்த பிளானை விட இந்த பானபாத்திரக்காரனை நாம் மேன்மைப்படுத்த ஆண்டவர் இந்த மனிதனுடைய மனதிலே வைத்தார். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் நினைக்காத ஆளை கொண்டு இந்த இந்திய தேசத்தை கத்த அசைச்சிருவார், தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை கொண்டே இந்தியாவை அசைப்பாருங்க. ஒரு வேலைக்காரியை கொண்டு ஆண்டவர் அசைப்பார். ரெவரண்டோ டாக்டரோ அவருக்கு முக்கியம் கிடையாது. பணம் கொடுத்தா ரெவரண்ட் பட்டம் வாங்கிக்கலாம். 5000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. படிச்சு டாக்டர் ஆகுது வேற. பணம் கொடுத்து டாக்டரானா அதோடைய நிலைமை அவ்வளோதான் இருக்கும். சரக்கு அவ்வளோதான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஆளை பார்த்துருக்குறேன். சும்மா ஒன்றும் பேசலை, கூப்பிட்டு கேட்டேன், எப்படி வாங்கினேன் டாக்டர்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுமா நான் வாங்கி தரேன்றான். உங்களுக்கு வேணும் நான் வாங்கி தரேன். வேணாப்பா, நான் பட்டத்துக்கெல்லாம் வரல, என்னை அழைச்சதுனால வந்திருக்கிறேன். உங்களுக்கு விளங்குதா? ஒரு பானபாத்திரக்காரனுடைய மனதில் வச்சிருக்கிறான், நீதான்ப்பா எருசலேமுக்கு போகணும், அலங்கத்தை கட்டணும், வாசல் எல்லாம் கட்டணும், ஜனங்களுடைய நிந்தை நீக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு நீ ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கு இல்லையா? அது அதை விட இதுதான் உனக்கு மேன்மை. அது போயிட்டார் பார்த்தீங்களா? அதை செய்தார் இல்லையா? இந்த சத்தியத்தை கேட்குறவங்களை பார்த்து சொல்றேன். நெகேமியாவின் என்னது இது? நெகேமியாவின் புஸ்தகம். அப்ப அந்த நெகேமியாவின் புஸ்தகம் என்பது அதை வேதத்தை சொன்னா அது எவ்வளவு மதிப்பு தெரியுமா? 66 புஸ்தகத்துல மேன்மை பார்த்தீங்களா? எதனால வந்தது? பானபாத்திரக்காரனா இருந்தனால வந்ததா? இல்ல. தேவன் தன் மனதில் வைத்ததை செய்யும்படி போய் 52 நாள்ல முடிச்சார் பார்த்தீங்களா? அதுல தான் என்ன புஸ்தகம் வருது? நெகேமியாவின் புஸ்தகம். உங்க சரித்திரம் எழுதும்படியாக ஒரு பானபாத்திரக்காரனை கர்த்தர் பயன்படுத்துவாரானால் உங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரித்திரம் எழுதும்படியாக நீங்கள் எந்த சாதாரணமான மற்றவர்கள் கீழ்த்தரம் என்று நினைக்கிற எவ்வளவு அடிமட்டமான நிலையிலே நீங்கள் வேலை செய்வதாக இருந்தாலும் உங்களை குறித்து சரித்திரம் எழுதும் ஒரு நபராக தேவன் மேன்மைப்படுத்துவார். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவன் எதாகிலும் உங்களுடைய மனதிலே மற்றவர்கள் வைப்பதல்ல, தேவன் உங்களுடைய மனதில் வைப்பாரானால் அதை செய்ய மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்க இந்த காலவில் ஆயத்தமாயிருக்கிறாயா? ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும்.
மேன்மை வரும், பலப்படுத்துவார். தேவன் மனதில் வைத்ததை நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார். டொனேஷன் புக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் திருச்சபையின் ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் சொல்லுவார்கள், எப்பா டொனேஷன் புக்கெல்லாம் போட்டு உனக்கு இப்போ கட்டடத்தெல்லாம் நான் டொனேஷன் புக்கு போட்டேன். அப்போ எனக்கு என்னுடைய தலைவர்கள் சொன்னாங்க, எப்பா இதிலெல்லாம் ஒன்றும் வராது. 3 ரூபாய் புஸ்தகம் 10 ரூபாய் 5 ரூபாய் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டேன்னு தெரியல, ஞாபகம் வரல. அவங்க சொன்னது தீர்க்கதரிசனம். சிலெல்லாம் வாங்கிட்டு போய் 10 புக்கை வாங்கிட்டு பாஸ்டர்கிட்ட வாங்கிட்டோமேன்னு சொல்லி இவங்களே கையில் காசு போட்டு பேருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்னது தீர்க்கதரிசனம். ஒன்றை செய்வதற்கு தேவன் மனதிலே வச்சுட்டாருன்னா பணம் தானாகும். வயசெல்லாம் கொடுக்காதுன்னு சொன்னவனையும் கற்றுக்கூட, நீ தான் முதல் கொடுக்கணும். போ, கொடுக்கல உன்னை காலி பண்ணிடுவேன். அதனால தான் சொல்கிறேன், தேவன் மனதில். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒன்று சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய மனதிலே, நெகேமியாவுடைய மனதிலே வைத்த போது அங்கே அவர் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வாசிமா. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகரத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அலங்கத்தை கட்டுவதற்குரிய எல்லா காரியத்தையும் ராஜா கட்டளையிட்டார். ஏன்? நெகேமியாவின் மனதில் தேவன் வைத்ததை செய்ய புறப்படுகிறார். தேவன் வைத்ததை செய்ய புறப்பட்டா எல்லாம் சக்சஸ். மற்றவங்க வச்சது நீ போனா நீ இருக்கிறதெல்லாம் வித்து எதையாவது பண்ணிட்டு இருக்கணும். ஆனா ஒன்னும் ஒப்பேறாது. எழுதி வச்சுங்க, நல்லா எழுதி வச்சுங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு எல்லாம் இருக்குது பாஸ்டர். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தர் உன் மனதை இதை வச்சிருக்கிறாரா? இல்லை, எல்லாம் காலி. ஒன்று கடைசியில் எல்லாத்தையும் வித்தாரு, ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நடைமுறை பிரச்சனைங்க. இருக்கிறதுனால ஒன்று பேசிடலாம். சிலருடைய பாருங்க, நான் என்ன சொன்ன, பானை பாத்திரம் காட்ட என்ன இருக்கும் சொல்லுங்க? பானை பாத்திரம் காட்ட என்ன இருக்கும்? பாத்திரம் தான் இருக்கும். பாத்திரத்தை வச்சு எங்கேயாவது அலங்கத்தை கட்ட முடியுமா? என்ன பாத்திரம்? காபி பாத்திரம், இட்லி பாத்திரம், அப்புறம் சொல்லுங்க. நம்ம சொல்லுங்கன்னு என்னமோ ஆண்கள் இருக்காமான்னு நான் கேட்டுங்க. நீங்க வீட்டில் சொல்லிக்கிங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன பாத்திரம் இருக்கும்? எல்லாம் ஓட்ட பாத்திரம் இருக்கும். இதை வச்சுட்டு எடுத்து போய் என்ன தெரிஞ்சு நாக்கு தான் வலிக்கணும், ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே எல்லா வேலைக்குரிய எல்லா காரியத்தையும் எனக்கு தருவதற்கு ஒரு லட்சம் கூடப்பா. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்த போது நெகேமியாவின் புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய நெகேமியா என்கிற அந்த மேன்மையை, எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டதினால் வந்த மேன்மை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் உங்கள் மனதில் வைத்ததை நீங்கள் செய்வீர்களானால் மரித்தும் உங்களை குறித்து பேசுவார்கள். நான் செத்தாலும் மரித்த மனிதனை குறித்து பேசுகிற உலகம் யார் தெரியுமா? தேவனுக்காக தேவன் வைத்ததை செய்த ஒரு மனுஷனை குறித்து தான் இன்றைக்கு பேசுவார்கள். நான் கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். இந்த சேத்துப்பட்டு பகுதியிலே என்னுடைய தகப்பனார் வந்து ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த நாட்களிலே இருந்த வயதானவர்கள் 1-2 பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சில நேரத்தில் நான் அப்படி ஊழித்திருக்கிறதை அறிந்த போது அவர்கள் சொல்வார்கள், தகப்பனார் அன்றைக்கு வந்து அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு 1989 வரைக்கும் ஒரு கார் கிடையாது, ஒரு ஸ்கூட்டர் கிடையாது, ஒரு பைக்கு கிடையாது, ஒரே ஒரு சைக்கிள். இப்படிப்பட்டதானே அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியராக இந்த சேத்துப்பட்டிலே அவர் ஊழியம் செய்தாரப்பா. அந்த கனமான ஊழியத்தை கர்த்தர் உங்களுடைய கையிலே தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நன்றாக செய்யும்.
அந்த வயதானவர்கள் சொல்லுறது. இப்போ நான் ஏன் சொல்லுமா, எங்கள் அப்பா மரித்தும் பிறரால் பேசப்படுகிறார். ஏன்? அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக யார் அர்ப்பணித்தீர்களோ, ஆபேல் மரித்தும் பேசுகிறான் என்ற நிலையிலே ஆபேல் மட்டுமல்ல, சகோதரே சகோதரியே, உங்களுடைய பேர்கள் எழுதப்பட வேண்டும். தேவனுடைய புஸ்தகத்திலே, அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். 66 புஸ்தகமாகிய ஒரு புஸ்தகத்திலே நெகேமியா என்கிற புஸ்தகம் ஒரு மேன்மையான புஸ்தகம். அந்த மேன்மைக்கு ராஜாவின் வீட்டில் இருக்கிற பானபாத்திரக்காரன் என்பதனால் அல்ல, ஒரு பானபாத்திரக்காரனை கொண்டு அலங்கம் கட்டப்பட்டதனால் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் சில காலம் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் எதையாலும் தேவன் மனதில் வைத்ததை செய்யாமல் விட்டிருப்பீர்களானால் சீக்கிரமாய் சபை போதகரோடு பேசி ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். படிப்பதற்கு தடை அல்ல, பணம் அதற்கு தடை அல்ல, யாரும் உதவி செய்யவில்லை என்பது தடை அல்ல. தடை உங்களிடத்தில் தான் இருக்கும். அதை கண்டுபிடியுங்கள், தியாகம் பண்ணுங்கள். அவன் விடுமுறை எடுத்தான், புறப்பட்டான். பானபாத்திரக்காரனா இருக்கிற எனக்கு அந்த சம்பளமே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் போகிறேன். அவன் போய் அதை செய்ய ஆரம்பித்தான். 52 நாட்களிலே அதை முடித்தான் என்று பார்க்கிறோமே. தன் வாழ்க்கையிலே தேவனுக்காக ஓடுவதற்கு ஆயத்தமாகிறீர்களா? இந்த 23ஆம் தேதி காலவெளியிலே உங்களோடு கூட நான் பேசுகிறேன். மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து, சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் ராஜாவிடத்திலே என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். நான் செத்தாலும் சாகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மையா வைக்கணுமா? செத்தாலும் சாவேன்னு சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கணும். செத்தாலும் பரவாயில்லையா, நான் ஆண்டவருக்காக தான் இருப்பேன். சாவு வந்தா பரவாயில்ல. ராஜா ஒருவேளை என்னை கொன்னுடு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் சாகிறதுக்கு ரெடி அப்படின்னு எஸ்தர் சொன்னான். இந்த எஸ்தர் யார்? இந்த 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த எஸ்தரியுடைய காரியத்தை குறித்து அங்கே 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவன் சிறிய தகப்பனாகிய குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை. யார் இல்லை? அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை. ஆனா நான் குறிப்பிட விரும்புகிறேன் தெரியுமா? இந்த எஸ்தர் சிறு வயதிலே ஜெபிக்கிற ஆவி இருந்திருக்க வேண்டும், உபவாசிக்கிற ஆவி இருந்திருக்க வேண்டும். அந்த ஜெபிக்கிற அந்த ஆவி, அந்த உபவாச ஆவி இருந்ததுனால தான் அந்த 4:16 நான் முதலே வாசிக்க சொன்னேன். நீங்க போய் என்ன செய்யுங்க, என்ன சொல்லி அனுப்புறாப்புல? 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக என்ன செய்யுங்க? உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும். இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தெரிந்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. உபவாசத்தை கிண்டல் பண்றாங்க, ஜபத்தை கிண்டல் பண்ற. இவங்கெல்லாம் வசதிங்க தாங்க காரணம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வசதி. இந்த தாய் தகப்பன் இல்லாத இந்த எஸ்தர் சிறு வயதிலேயே அந்த ஜபம், அந்த உபவாசம் என்கிற ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? அதனாலதான் யூதருக்கு அழிவு வருகிறது என்ற அந்த செய்தி வந்தபோது இந்த எஸ்தரை வளர்த்த மொர்தெகாய் சொல்றார், நீ உடனே ராஜாவிடத்தில் போகணும். உடனே பேசுறாங்க. அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர் சொல்ற வார்த்தையை 2 அதிகாரத்தில் 4 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை அது இல்லை, அவர் சொல்ற உடனே போகணும். 8ஆம் வசனத்துல யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தும். அவள் அகத்தியமாய் ராஜாட்டத்திற்கு போய். அப்ப அகத்தியமான என்னது? வாங்கின உடனே எங்க போயிடணும்? ஆனா இவன் என்ன செய்தான்? வாங்கின உடனே யார்கிட்ட போனான்? யார்கிட்ட போகணும்னு சொன்னான்? நான் ராஜாவிட்ட போக மாட்டேன், யார்கிட்ட தான் போவேன்? நான் கட்டளை தான் போவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போ, இவர்கிட்ட போ. போகாத. முதல் போக வேண்டிய இடம் இங்கே தான், கட்டளை தான். மொர்தெகாய் சொல்றார், உடனே போ, உடனே போ. ஆமான் யூதர்களை கொலை செய்ய போகிறார். இந்த லெட்டர்லாம் நீ வாசித்துப்பார், இந்த கண்டியத்தெல்லாம் வாசித்துப்பார். ஒரு செகண்ட் கூட வீட் பண்ணிடாத, வேஸ்ட் பண்ணிடாத, ஒரு நிமிடம் கூட தாமதிச்சிடாத. உடனே நேரம் போ, கூப்பிடாத இல்லையோ உடனே போயிடு, உடனே போய் இதெல்லாம் அனுப்பிச்சது கொடுத்துரு. ஜெபிக்கிற மனிதர்கள் எப்பொழுதும் நிதானமாய் செயல்படுவார்கள், பொறுமையாய் செயல்படுவார்கள். அந்த நிதானத்தில் தான் உங்களுடைய மேன்மையே மறைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த பொறுமையில தாங்க உங்க மேன்மையே மறைந்திருக்கு. ஏன்னா மொர்தெகாய் சொல்றாரு, அகத்தியமா போப்பா, அந்த நான் வளர்த்த பிள்ளை போய் ராஜாவிட்ட காலில் விழுந்து மண்டாட சொல்லு. ஆனா எஸ்தர் அதற்கு செவி சாய்க்கல. அகத்தியமா போல, நல்ல வார்த்தை புரிஞ்சுங்க, உடனே போல. ஜெபிக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான ஒன்றை செய்ய வேண்டுமானால் காத்திருக்க சொல்ல வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்காக நீங்கள் காத்திருங்கள். பொறுமையாயிரு என்று சொல்கிற இடத்தில் பொறுமையாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சில நேரங்களிலே அவர் தாமதிக்கத்தான் செய்கிறார் என்பது 100% உண்மை. அதற்காக எந்த இடத்திலையும் உங்களுடைய பதஷ்டத்தை காண்பித்து விடாதீர்கள். அதனால் ஏற்படுகிற தெரியுமா, அவமானங்கள் தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இதை நீங்க இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தர் உடனே மொர்தெகாய் சொன்னதை எடுத்துக்கிட்டு போய் ராஜாவிடத்தில், ஏன்னா அப்போ ராஜா கூப்பிடல, கூப்பிடாம தானே அகத்தியமா போகணும். போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? போயிருந்தா நடக்கும். மைக்கில் சொல்லுவோம், போயிருந்தா என்னம்மா நடக்கும்? ராஜா உடனே நினைச்சிட்டு இருப்பாரு, தலையை தட்டிட்டு இருப்பாரு. மொர்தெகாய் சொல்லிட்டாரு, என்ன வளர்த்து மொர்தெகாய் இல்லையா, உடனே போகணும்னு சொன்னாரு. அப்படின்னு போன உடனே, ஏன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கூப்பிடாமல் அப்படிதானே இருக்குது. இந்த 11ஆம் வசனத்துல யாராவது அழைக்கப்படாமல் போனா என்ன ஆகும்? ராஜா பொற்செங்கோலை நீட்டினால ஒழிய மற்றபடி என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். இப்போ மொர்தெகாய் பேச்சை கேட்டு போயிருந்தா என்ன எடுத்துக்கணும்? என்ன இருக்கணுமா? செத்து போயிருக்கணும். எஸ்தருடைய சாப்டர் க்ளோஸ். அப்படியெல்லாம் பைபிள் எத்தனை புத்தகம் தான் இருக்கும்? 65 தான். நெகேமியா அலங்கத்தை கட்டாவிட்டாலும் எத்தனை புஸ்தகம் தான்? 65. எஸ்தர் மொர்தெகாய் பேச்சை கேட்டு உடனே போயிருந்தாலும் எத்தனை புஸ்தகம் தான்? 65 தான். நீங்க 65 இருக்கீங்களா, 66 இருக்கீங்களா? 65 போக போறீங்களா, 66 போக போறீங்களா? நாங்கள் 80 போறோம். போங்க, இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யுங்க. உங்களை 80 வைப்பார், 100 வைப்பார். ஒண்ணுமே ஆண்டவருக்கு செய்யாம நான் எனக்கு ஆண்டவரை உயிரை போடணும் எதுக்கு? இப்போ பாருங்க, நான் சொல்ல புரியுதா? மொர்தெகாய் பேச்சை கேட்டு உடனே போயிருந்தா அவன் அன்னைக்கே செத்து போயிருப்பா. அடுத்த நியூஸ் வரும், இந்த பார் நீ சொன்னதை கேட்டு போனாப்புல, நீ வளர்த்த எஸ்தர் அவுட். எப்படி இருந்திருக்கும்? எஸ்தர் அவுட் ஆகிருந்தா அடுத்தது யார் அவுட் ஆகணும்? யூதர்கள் எல்லாம் அவுட் ஆகும். ஆமானுடைய திட்டம் ரொம்ப லேசாக நிறைவேறும். ஆனால் ஒரு ஜெபிக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் இது அகத்தியமாய் போக வேண்டிய விஷயம் அல்ல. இது தேவ சமூகத்துக்கு தான் அகத்தியமா போகணும். இது அவசரமா ராஜாவிடத்தில் போகிற விஷயம் அல்ல. இது அவசரமா எங்கே போக வேண்டிய காரியம். இது தேவனிடத்தில் போக வேண்டிய காரியம். இந்த உண்மையை இந்த காலவிலே புரிந்து கொள்ளுங்கள். அது கூட ஒரு
நாள் இல்லைங்க, எத்தனை நாள்? 3 நாள். இவர் என்ன சொன்னார்? 1 செகண்டில் போனேன். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? 3 நாள். ஒரு நாளைக்கு 24 நாள், 3 நாள் கணக்கு போடுங்க. எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம். முருதகாய்க்கு எப்படி இருக்கும்? பக்கு 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 பக்குன்னு இருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பொண்ணை நான் வளர்த்தது வேஸ்ட்டு, சாப்பாடு கொடுத்தது வளர்த்தது வேஸ்ட்டு, இவளை கொண்டு போய் ராஜாவுக்கு மனைவியாக மாற்றுறதுக்கு நான் பட்ட பிரயாசம் கொஞ்சமா? நான் எவ்வளோ செலவு பண்ணேன். கடைசியில் ஆபத்து வருது, அவளுக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து, இவர்களுக்கும் ஆபத்து. இவனாலதான் இப்போ ஆவிக்குரிய சத்தியத்தை பேசிருக்காளே, ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிறாள், உபவாசம் பண்ணிச்சலான்னு. அப்படிதான் இப்போ போய் ஜெபமா, இப்போ போய் உபவாசமா, இப்போ உடனே போய் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கணும். இப்போ நம்ம முதல்ல உடனே ஓடி போய் நம்முடைய பிரதமரை பார்க்கணும். முதலமைச்சரையும் பார்க்க வேண்டாம், பிரதமரையும் பார்க்க வேண்டாம். 3 நாள் கத்திரப்பார், இயேசுவின் நாமத்தினால கத்திரப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த இடம் வரணும். பிரைஸ் எல்லாம் உங்க எல்லாருடைய வாழ்க்கையை நம்மளை பார்த்து சொல்லுவோம். உங்க ஜீவியத்தில் அது தேவை. சரி, முருதகாய் ஒன்றும் வழி இல்லை என்றால் அவர் சொல்றாப்புல அந்த வசனத்தில், இப்போ நீங்க வாசிக்க நேரம் இல்லை, 14ஆம் வசனத்தில், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு என்ன மேன்மை? ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. கர்த்தர் ஜெபித்த எஸ்தருக்கு தான் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உபவாசம் பண்ண எஸ்தருக்கு தான் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். இப்போ இன்னும் அதை பார்க்கல மேன்மை தெரியுமா? யூதரை அழிவிலிருந்து பாதுகாப்பது, அது மேன்மை. 9ஆம் அதிகாரத்தில் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம், முடிக்க விரும்புகிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியத்தை மாற்றினது தெரியுமா? அகத்தியமாய் கர்த்தரிடத்தில் போனதினால, இந்த பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொண்டு போனதினால. அப்போ நான் அதெல்லாம் இப்போ சொல்ல நேரம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு. போய் அந்த 3 நாள் ஜெபம் பண்ணும்போது ஒரு டிவைன் ரிவலேஷனை ஆண்டவர் எஸ்தருக்கு கொடுத்துட்டார். ஜெபம் பண்ணும்போது தாங்க தெய்வீக வெளிப்பாடு கிடைக்கும். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கடுமையான பிரச்சனை வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வெளிப்பாடை கொடுப்பார். இப்போ பாருங்க, அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவன் போய் ராஜாவிட்ட அப்படி பேசும்போது அவன் என்ன போய் ராஜாவிட்ட போய் பேசுகிறான்? எங்கள் யூதரெல்லாம் அடிக்கிறத சொல்லிட்டாரு, இந்த ஆமான் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாப்புல, ராஜாவே நீர் என் புருஷன் தானே, நான் உண்மை எவ்வளோ நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறேன் அப்படியெல்லாம் பேசினாப்புல. இல்லை, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்றாப்புல 5ஆம் வசனம், அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படியே செய்ய சொல்லி 4ஆம் வசனம், அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இதான் டிவைன் ரிவலேஷன். 3 நாள் ஜெபம் பண்ணும்போது நீ ராஜாவிட்ட போய் காலில் விழுது, கெஞ்சி மண்டாடி இதெல்லாம் கிடையாது. அவர் சொன்னார் ஜெபம் பண்ணுற நேரத்தில் எஸ்தருக்கு என்ன சொன்னார்னா, நீ ஒன்றும் இல்லை, ராஜா மயங்கிறது விருந்துக்கு தான். நீ விருந்தை ரெடி பண்ணு, ராஜாவை கூப்பிடு, அந்த துரோகி ஆமானையும் கூப்பிடு, விருந்துக்கு கூப்பிடு. இந்த வெளிப்பாடு ஜெபத்தில் வந்தது. உடனே ராஜா என்ன சொன்னார்? 5ஆம் வசனத்துல, சரிம்மா இவ்வளவுதானா? ஏன்னா அதுக்கு மேலே சொன்னாரு, நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் எனக்கு ராஜ்யத்துல பாதியெல்லாம் வேணாம், நான் ஆயத்தமாக்கி இருக்கிற விருந்துக்கு ராஜாவே நீர் வரணும். மனைவி செய்கிற சமயங்கள்லாம் எப்பவுமே விருந்தா இருக்கும், அப்போ உங்க விட்டு போக மாட்டார். சில வீட்டில் விருந்தாது மருந்து.
இந்த ராஜாலாம் யாரு? இந்த பாருங்க, ஜனங்க சொன்னா பரவாயில்லை, எங்க வீட்டுக்கு ராஜாவே விருந்துக்கு வாரணும். கூப்பிடுறது யாரு? மனைவி கூப்பிடுறாவில்ல, ராஜாவே விருந்துக்கு வாரணும். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், என் மனைவி விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த வெளிப்பாடை எதில் பெற்றுக்கொண்டான்னா அந்த ஜபத்துல தான். சின்ன சின்ன விஷயத்துல கூடங்க கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு தான் ஜெயத்தை கொண்டு வரும். நேரம் முடியுது. 7ஆம் வசனத்துல 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும். 2ஆம் நாள்லயும் ஒரு விருந்து. ஏன்னா அந்த எஸ்தர் சொன்னாப்புல இன்னொரு விருந்து இருக்குது, வாரம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்துல ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர என்ன செய்தார்கள்? ஆமானை துரிதப்படுத்தினார். 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போது சொல்றார், உனக்கு என்ன வேணும்? அப்பதான் அவ அதை பற்றி பேசுறாங்க. வெளிப்பாடு கிடைக்கணுங்க. வெளிப்பாடு இல்லாம எதையும் கற்றுக் கொடுக்காத வெளிப்பாடெல்லாம் பேசி மாட்டிக்காதீங்க. என்ன நிறைய பேருக்கு 2020 ஆரம்பிக்கும் போது நிறைய வெளிப்பாடு வந்து இப்போ எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் வரக்கூடாது. அந்த வெளிப்பாடெல்லாம் எனக்கு அதெல்லாம் உடந்த கிடையாது. அதிலெல்லாம் எனக்கு சமரசம் கிடையாது. ஜனங்களை கவர்ச்சிக்கணும், ஜனங்களை மடக்கிடணும். இந்த வெளிப்பாடெல்லாம் உருப்படாத வெளிப்பாடு. வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற வெளிப்பாடு வேணும். இந்த வைரஸ் வியாதியிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிற வெளிப்பாடு வேணும். இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற சட்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய வெளிப்பாடுகள் வேணும். ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். எஸ்தரின் சரித்திரம். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம். எஸ்தரின் சரித்திரம். மேன்மை கிடைச்சதா? அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண்ணுக்கு ராஜ மேன்மை. தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு முழு யூதர்களை காப்பாற்றும்படி, அழிவிலிருந்து தப்பும்படியான ஒரு தெய்வீக வெளிப்பாடு அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருவானார். இன்றைக்கு ஜீவனோடு இருந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து தேவனுடைய உன்னதமான நோக்கம் தெரியுமா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து மேன்மையையும் பலப்படுத்தி உங்களை உயர்த்தி இந்த இந்திய தேசத்திற்கு மேன்மை உள்ள ஆத்துமாக்களாய் தேவன் வைக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், தலை வணங்குவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அருமையான சகோதர சகோதரி சபை மக்கள், தாவீது சொன்னது போல எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால தானே ஆகும். நீ இந்த காலவேளையில் செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரை நீர் மேன்மைப்படுத்தும், அவர்களை உயர்த்தும், அவர்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவனுடைய கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மாலை ஆராதனையை சந்திப்போம். கர்த்தரை நாமம்